கோலி டாக் கோலிவுட் நியூஸ். அஞ்சான் தெலுங்கு உரிமை 20 கோடியாம். சூர்யா சமந்தா நடிக்க லிங்குசாமி இயக்கத்துல தயாராக இருக்கும் அஞ்சான் படம் தெலுங்குல சிக்கந்தர்ன்ற பேர்ல டப்பிங் செய்யப்பட்டு வெளியாக இருக்கு. இந்த டப்பிங் உரிமையை தெலுங்கு தயாரிப்பாளரான லகடப்பட்டி ஸ்ரீதர்ன்றவர் சுமார் 20 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிறதா டோலிவுட்ல பேசிக்கிறாங்க. ஒரு தமிழ் ஹீரோவோட தெலுங்கு டப்பிங் உரிமை இந்த அளவுக்கு விற்கப்பட்டிருக்குதுன்றத அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்களாம். கஜினி படம் டப்பிங் செய்யப்பட்டு வெற்றி பெற்றதுல இருந்தே சூர்யாவுக்குன்னு ஆந்திராவில் தனி மார்க்கெட் இருக்கு. அதுலயும் இந்த படத்துல தெலுங்கோட முன்னணி ஹீரோயினியான சமந்தா நடிச்சிருக்கிறதுனாலயும் ஆக்ஷன் படம்ன்றதுனாலயும் கண்டிப்பா ரசிகர்கள் வரவேற்பாங்கன்னு கருதியே இவ்ளோ விலை கொடுத்து ஸ்ரீதர் வாங்கி இருக்காராம். அதுக்கேத்தபடி படத்தை இப்பவே சில விநியோகஸ்தர்கள் வாங்கியும் விட்டாங்களாம். நிஜாம் ஏரியாவை மிகப்பெரிய விலை ஒண்ணு கொடுத்து விநியோகஸ்தர்கள் வாங்கி இருக்காங்க. விலை வெளியில தெரியலனாலும் 5 கோடி வரை போயிருக்கலாம்னு சொல்றாங்க. செடட்னு அழைக்கப்படும் ஏரியாவோட விலை சுமார் 3 கோடி வரை விற்கப்பட்டிருக்கான். 2 முக்கிய ஏரியாக்களே இவ்வளவு விலை போன நிலையில மீதி ஏரியாக்களும் லாபத்துல விற்கப்படும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தொலைக்காட்சி உரிமை, டிவிடி உரிமைன்னு மேலும் சில கோடிகளுக்கு வியாபாரமாக வாய்ப்பு இருக்கான். ஒரு தமிழ் ஹீரோக்கு தெலுங்குல இந்த அளவு வரவேற்பு ஏற்பட்டிருக்குன்னு தெலுங்கு ஹீரோக்களுக்கு பிடிக்கவே இல்லையா. அதனால டப்பிங் படங்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில இறங்கியிருக்காங்களாம்.